4 மாவட்டங்களின் செய்தியாளர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். முதலில் வேலூர் மாவட்ட செய்தியாளர் பிரீத்குமாரிடம் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் பிரீத்குமார், அந்த பகுதியில் மழை எவ்வாறு இருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 20 நாட்களுக்கு மேலாகவே வெயிலின் தாக்கமானது அதிகரித்தே காணப்படுகின்றன. குறிப்பாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது தொடர்ந்து பதிவாகி வருகின்றன. அதிகபட்சமாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமானது வேலூர் மாவட்டத்தில் பதிவாகி இருக்கின்றன. இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக வெப்ப காற்றானது அதிகரித்து வீசுகின்றன. இதனால் பொதுமக்கள் மத்திய வேளைகளில் வெளியே வராமல் தொடர்ந்து அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அணைக்கட்டு தாலுகா ஒடுக்குத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் பார்த்தோம்னால் ஆலங்கட்டி மழையானது இன்று பெய்திருக்கின்றன. குறிப்பாக காலை முதலே வெயிலின் தாக்கமானது அதிகரித்து காணப்பட்டன. திடீரென்று மேகங்கள் சூழ்ந்து அந்த பகுதியில் மழையானது பெய்தன. இந்த மழை பெய்யும் போது பார்த்தோம்னால் ஆலங்கட்டியும் அந்த மழையுடன் வந்து கொட்டியிருக்கின்றன. இதனால் அந்த பகுதியில் வெப்பமானது தணிந்து குளிர்ச்சியான சூழலானது காணப்பட்டது. நிகிதா, தொடர்ந்து இந்த மழையானது விட்டு விட்டு அவ்வப்போது பெய்து வருவதன் காரணமாக அந்த பகுதி பொதுமக்கள் வெப்பத்திலிருந்து தப்பித்து குளிர்ச்சியான நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி பிரீத்குமார், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக தருமபுரி மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சீனிவாசன், மழை குறித்தான விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் நிகிதா. தருமபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர், பொம்மடி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில நல்ல மழை பெய்தது. இன்று காலை முதல் இருந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில மாலை நேரத்தில் ஆலங்கட்டியுடன் கூடிய கனமழை பெய்தன. குறிப்பாக பொம்மடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையில் ஆங்காங்கே பரவலாக ஆலங்கட்டிகளுடன் பலத்த மழை பெய்தது. சூறைக்காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் பொதுமக்கள் வியப்புக்குள்ளாகி ஆலங்கட்டிகளை மழையில் நனைந்தபடி சேகரித்து உற்சாகமடைந்தனர். மேலும் சாலையோரங்களிலும் குடியிருப்புகளிலும் ஆங்காங்கே ஆலங்கட்டி விழுந்து பரவலாக தேங்கி நின்றன. இது போன்ற ஆலங்கட்டி மழை இதுவரை பார்த்ததில்லை எனவும் இந்த ஆலங்கட்டி மழையில் ஒரு சிலர் நனைந்தபடி மகிழ்ந்தனர். மேலும் ஒரு சில சுற்றுவட்டார கிராமப்புறங்களிலும் சூறைக்காற்று இடிமுடன் கனமழை பெய்தது. அதே போல தருமபுரி, நல்லம்பள்ளி, மதிக்கோன்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளிலும் சூறைக்காற்றுடன் நல்ல கனமழை பெய்தது. குறிப்பாக பொம்மடி பகுதியில் பெய்த பலத்த ஆலங்கட்டி மழையாலும் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுவட்டார பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையாலும் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ள நிகிதா. விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். அடுத்ததாக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் மகேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். மகேஷ்குமார் வணக்கம், அந்த பகுதியில் மழை எவ்வாறு இருக்கு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து, அதாவது வெயில் காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே ஒரு மாதத்துக்கு முன்பாகவே கடுமையான வெயிலின் தாக்கம் அதிகமாகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கான வெப்பம் வந்து மே மாதத்தினுடைய அந்த கத்திரி வெயில் என்ற அந்த சூழ்நிலையில் தான் பதிவாகும். ஆனால் இந்த வருடத்தை பொறுத்தவரையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பாகவே 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் வெப்பசலனம் காரணமாக தினங்களாக மிதமான மற்றும் லேசான மழை பெய்து வந்து லேசான ஒரு ஆதரவை கொடுத்து வந்தது. இந்த நிலையில இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நாற்றம்பள்ளி, கோணாப்பட்டி, ஏரிக்கோடி, கந்தளி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனத்த இடியுடன் கூடிய மழை பெய்து ஆலங்கட்டி, ஒவ்வொரு வருடமும் வெயில் காலத்தில் ஆலங்கட்டி மழை பெய்வது மக்களுடைய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த வருடத்தில் இன்றுதான் முதல் முறையாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை பெய்திருக்கிறது. பலத்த காற்றுடன் கூடிய ஒரு மழை பெய்வதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே போன்று வெயிலின் தாக்கம் குறைந்து இப்ப தற்பொழுது குளிர்ச்சியான சூழ்நிலை இருப்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நிகிதா, விவரங்களுக்கு நன்றி மகேஷ், தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டன் வழங்கக்கூடிய தகவல்களை கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் நிகிதா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்று மாலை வீசிய கடும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழையால் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. பெங்களூர் சாலையில் உள்ள பழைய வீட்டு வசதி வாரிய பகுதியில் பலத்த காற்றில் வீடுகள் சேதமடைந்தன. மேலும் இந்த மழை மற்றும் சூறைக்காற்றின் காரணமாக ஆங்காங்கே மின்கம்பங்களும் சேதமடைந்துள்ளன. இதன் விளைவாக பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தும் சில இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் உள்ளன. கிருஷ்ணகிரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஆவின் மேம்பாலம் அருகே மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளானர். நகரின் மற்ற பகுதிகளான கிருஷ்ணகிரி நகர் மற்றும் காவேரிப்பட்டினம், பழையப்பேட்டை ஆகிய இடங்களிலும் பரவலான மழை பெய்து வருகிறது.
கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் தற்போது பெய்த மழை வெப்பத்தை தணித்துள்ளது. இருப்பினும் சூறைக்காற்றால் ஏற்பட்ட சேதங்கள் பொதுமக்களை கவலையடை செய்துள்ளது. சேத விவரங்கள் முழுமையாக கணக்கெடுக்கும் பணியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. நிகிதா. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.